மற்றொரு அண்மை செய்தி. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் அளித்திருக்கிறது. இந்நிலையில் ட்ரோன்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. தொடர்பான பாகங்களை தற்போது இந்திய ராணுவம் மீட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஏவிய ட்ரோன்கள் அனைத்துமே இந்திய ராணுவம் தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு அருகே பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் அளிக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். 4வது நாளாக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபடக்கூடிய இந்த நிலையில பல்வேறு இடங்கள்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பிய அந்த ட்ரோன்களை அளித்திருக்கிறது. வானிலேயே ட்ரோன்கள் அனைத்துமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில தற்போது எல்லையோர பகுதிகளில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது? தொடர்ந்து இந்திய ராணுவம் தரப்புல அடுத்ததாக தாக்குதலுக்கு ஏதேனும் வழிமுறைகளை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்களா? தொடர்பான விவரங்கள். நேற்று இரவு 3வது நாளாக இந்திய பஞ்சாப், குறிப்பா இந்திய பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்ல ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருந்தாங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நேற்றைய முன்தினம் இரவை ஒப்பிடும் போது அதிக அளவுல இருந்தது அப்படின்றத பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் தொடங்கி அடுத்தடுத்து பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. பஞ்சாப்லயும் ராஜஸ்தான்லயும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் போது ஜம்மு காஷ்மீர்ல சில நிமிடங்கள் இடைவெளி, ஜம்மு காஷ்மீர்ல மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் போது பஞ்சாப்லையும் ராஜஸ்தான்லையும் சில நிமிட இடைவெளி, இப்படி ஒரு குழப்பக்கூடிய வகையில அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதலை வெவ்வேறு மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் ஏவிக்கொண்டே இருந்த நிலையில இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் இந்த ட்ரோன்களை நடு வானிலே சுட்டு வீழ்த்தியது. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல இந்த ட்ரோன்களுடைய தாக்குதல் என்பது முறியடிக்கப்படவில்லை. அந்த முறியடிக்கப்படாத இடங்கள்ல தான் ட்ரோன் வெடிப்பு ஏற்பட்டு சிலர் படுகாயம் அடைந்திருந்தார்கள். சில கட்டிடங்கள் உடைந்து காணப்படுகிறது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த நிலையில 2 காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும். ஒன்று, விவசாய நிலங்கள்ல அந்த ட்ரோன்களுடைய எச்சங்கள் காணப்படுகிறது. இது பஞ்சாபுக்கும் 2 பக்கட்டும், இந்தியாவுக்குமான பஞ்சாபும் சரி, பாகிஸ்தானுக்கான பஞ்சாபுக்குமான சரி, இந்த எல்லை பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய போது இரவுல அங்கங்க சிதறி விழுந்துச்சு அந்த ட்ரோன்களுடைய எச்சங்கள். இந்த நிலையில பகல் பொழுதுல அந்த ட்ரோன்களுடைய கீழே விழுந்துகிடக்கூடிய பாகங்களையும் அதனுடைய எச்சங்களையும் பாதுகாப்புத்துறையினர் சேகரித்து வராங்க. ஏன் அப்படின்னா, நேற்று கூட செய்தியாளர் சந்திப்புல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களை நாங்க தடயவியல் துறையுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தோம். அதுல அந்த ட்ரோன்கள் துருக்கியில தயாரிக்கப்பட்டது அப்படின்றத உறுதி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுத சப்ளையர் அப்படின்னா ஒன்று சீனா, மற்றொன்று துருக்கி அப்படின்றத நம்ம தெரிந்திருப்போம் முன்னாடியே. அந்த வகையில துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்களை பயன்படுத்திருக்க அப்படின்னா இது பாகிஸ்தானுடைய தாக்குதல். எனவே சர்வதேச நாடுகளுடைய விவகாரங்களுக்கு இது கொண்டு செல்லப்படுது அப்படின்னா இந்திய தரப்புல சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போது இது போன்ற ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள். பாருங்க, துருக்கி நாட்டுடைய ட்ரோன்கள் தான் எங்களை தாக்கியிருக்கு, துருக்கி நாடு தான் பாகிஸ்தானுக்கு, எங்களுடைய அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு சப்ளையரா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியும். அதே போலதான் நேற்று நடைபெற்ற இந்த குறிப்பிட்ட தாக்குதல்ல சிதறி கிடக்கக்கூடிய ட்ரோன்களுடைய பாகங்கள் வெடித்து இடிந்த இடங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மோட்டார்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் இப்ப நீங்க பார்க்க முடியும், அங்கங்க சிதறி கொடுக்கக்கூடியது எல்லாம். மற்றொரு காட்சி என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு சிசிடிவி காட்சி கிடைச்சிருக்கு. இது ட்ரோன் தாக்குதல் அல்ல, மாறாக இந்த ட்ரோன்களை ஏவக்கூடிய பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த ஏவக்கூடிய அந்த லான்ச் பேடை இந்திய ராணுவத்தினர் அழிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய LOC பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லான்ச் பேடை அழிச்சிருக்காங்க. குறிப்பா ட்ரோன்கள் என்பது இப்ப நம்ம வழக்கமா இந்த டிவிகள்ல இல்ல இந்த திருமண விசேஷங்கள்ல பார்க்கறது போல இந்த ரிமோட் வச்சு இந்த ஆப்ரேட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. பாகிஸ்தான் ஏவக்கூடிய ட்ரோன்கள் என்பது கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அதில் பொருத்தப்பட்டிருக்கூடிய கேமரா உதவியோடு அது செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கிறது. எனவே அந்த ட்ரோன்களை ஏவுவதற்கே ஒரு தனி லான்ச் பேட் தேவைப்படும். அத்தகைய ட்ரோன்களை ஏவுவதற்காக LOCயை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகளுக்குள்ள நிறுத்தப்பட்டிருந்த அந்த லான்ச் பேடை தான் அழித்திருக்காங்க இந்திய பாதுகாப்புத்துறை. இது இருந்தா தானே உங்களால ஏவ முடியும் அப்படின்ற நோக்கத்துல அதையே அழித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல்
பாகிஸ்தானுடைய நிலைகள் மீதும் இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் போஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த நிலைகள்ல கடந்துதான் அந்த எந்த ட்ரோன் தாக்குதலும் நடத்தக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய நிலைகள் மீதும் இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்திய அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்க முடிகிறது. எல்லையில ஒரு பதற்றமான சூழல் இரவுலையும் சரி இப்பவும் சரி தொடர்ந்துட்டு இருக்கு. நேற்றைய முன்தினமாவது இரவு நேரத்துல தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இன்று இரவு இப்ப கடந்திருக்கோம் இல்லையா இரவு, இந்த இரவுலையும் தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப விடியற்காலை நேரத்திலையும் தாக்குதல் நடத்துறாங்க. இன்னமும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சில பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலுக்கான சைரன் ஒலிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதே நேரத்துல இன்று காலை 6:45 6:50 இந்த குறிப்பிட்ட மணி அளவுல ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் சில ட்ரோன் தாக்குதல் நடந்தது. ஆனால் அது வானத்திலே முறியடிக்கப்பட்டது இந்தியாவுடைய பாதுகாப்பு அரண்களால அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறையும் இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்தியிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் வானிலேயே சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. சில இடங்கள்ல இந்த ட்ரோன் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இதனால பல கட்டடங்களாகட்டும் இல்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் விழுந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம அறிந்திருப்போம். இந்த நிலையில எல்லையோர இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு இந்திய ராணுவம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க? தொடர்ந்து அங்கு யாருக்கேனும் முதலுதவி சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஏதேனும் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். இந்திய பாகிஸ்தான் எல்லை பதற்றம் தொடங்கிய போதே எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் அரசு தொடங்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவின் பெயர்ல இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது முந்தைய தினங்கள்ல. இந்த நிலையில ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர்ல குறிப்பிட்ட சில பகுதிகளில் இந்த தாக்குதல் காரணமாக சில அசம்பாவிதங்களும் நேரிட்டு இருக்கு. குறிப்பா பல கட்டிடங்கள் முழுவதுமாக நொறுங்கி இருக்கு. கார்கள் முழுவதுமாக துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட தடயங்கள் தெரிகிறது. கட்டிடங்களுடைய மேற்பகுதிகளில் இந்த குண்டு வெடிக்கப்படும் போது ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருட்கள் வெடிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறது. இப்படியாக நேற்றைய தினம் ஒரு ஜம்மு காஷ்மீர் அதிகாரி ஒருவரும் உயிரிழந்திருக்கார். இத ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட உறுதி செஞ்சிருக்கார். நேற்று கூட அவர் என்னோடு பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்று இருந்தார். ஆனால் இரவுல நடைபெற்ற ட்ரோன் தாக்குதல்ல அவர் இல்லத்திற்கு அருகே அந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதுல அவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக சில இடங்கள்ல அந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக அசம்பாவிதங்களும் நிகழ்ந்திருக்கு. குறிப்பா பஞ்சாப் மாநிலத்துல இருக்கக்கூடிய பெரோஸ்பூர்ல நேற்று இரவு ஒரு கிராமத்துல வீட்டின் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்ததுல 3 பேர் படுகாயமடைந்தாங்க. அதுல ஒருவர் ரொம்பவே படுகாயம், அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் காவல்துறையினர் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய முயற்சிகளை இந்திய பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வருகிறது. 100 ட்ரோன்களை ஏவுகிறார்கள் பாகிஸ்தான் என்றால் அது 99 ட்ரோன்கள் வானத்திலே வீழ்த்தப்படுகிறது. ஒரு ட்ரோன் எப்படியோ அந்த குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கினாலும் கூட அதனால் பெரிய அசம்பாவிதங்கள் இல்லாத நேரத்துல நேற்றைய தினம் மட்டும் சில இடங்கள்ல சிலருக்கு பலத்த காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே எல்லையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்கள் பாதுகாப்பான முகாம்களை தயார் செஞ்சதற்காக ஜம்மு காஷ்மீர் அரசு அந்த பாதுகாப்பான முகாம்கள்ல உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க அவர்களுடைய எல்லையோர கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளை காலி செய்துவிட்டு முகாம்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை தங்கிக் கொள்ளுங்கள் என்று ஜம்மு காஷ்மீர் அரசு முந்தைய உத்தரவு எல்லாம் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஜம்மு காஷ்மீர்ல பல பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்தாலும் கூட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதால் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது.